வணக்கம். வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு பாசிப்பருப்பு பாயாசம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ஸ்வீட் ரெசிபிங்க இது. நம்ம பூஜை நாள்லையோ இல்லை யாராவது கெஸ்ட்டு வந்தாங்களோ எதனா ஸ்வீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு இந்த பாசிப்பருப்பு பாயாசம் செய்யலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழிச்சிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு நான் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையாக அந்த அளவு போட்டுக்குங்க. நான் இந்த கப்பில் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் ஒன்றா அளந்துக்குங்க. இப்போ பாசிப்பருப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடலாம். நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டு வரலாம். பாருங்கள், பாசிப்பருப்பை க்ளீன் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ தண்ணி அது வேகிற அளவுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ ஊற்றிக்குங்க. நான் இந்த டம்ளரில் ஒரு 1.5 டம்ளர் அளவு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் பாசிப்பருப்பு நல்லா வேகட்டும், வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு வேகிற அளவு தண்ணி எவ்வளோ திட்டம் தெரியுதோ அந்த அளவு ஊற்றிக்குங்க. நீங்கள் குக்கர் பாருங்கள், இதேமாரி கொதி வந்தோடனே நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு இது பாசிப்பருப்பு நல்லா ஸ்லோவாக வேகட்டும் பருப்பு. நீங்கள் குக்கரில் வேணால் கூட போட்டுக்குங்க. ஆனால் குக்கரில் போட்டால் கொஞ்சம் குழன்னு இருக்கும் உங்களுக்கு அந்த பாசிப்பருப்பு. இப்படி நீங்கள் வேக வச்சா ஒரு 5 நிமிஷத்தில் பாசிப்பருப்பு வெந்துடும். அது இல்லாமல் நல்லா கொஞ்சம் திரியாக நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. இப்படி செஞ்சிங்கன்னா நீங்கள் வறுத்து வாசனை பிடிக்கணுன்னா நீங்கள் வறுத்து கூட வேக வச்சுக்கலாம். எங்களுக்கு வறுத்த வாசனை பிடிக்காது. அதனால நான் அப்படியே பச்சை வேக வச்சுருக்கேன். நீங்கள் வறுத்து வேக வைக்கலாம், குக்கர்லேயே வேக வச்சுக்கலாம். நான் இப்படி வேக வச்சிங்கன்னா நல்லா கொஞ்சம் திரியாக நல்லாயிருக்கும். 5 நிமிஷத்தில் வெந்துருங்க. நீங்கள் இப்படி பாத்திரத்தில் வேக வச்சா சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த கரண்டையிலே நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் மத்து வச்சு தான் கடையணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அந்த கரண்டையிலே நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. சீக்கிரம் வெந்துடும் பாசிப்பருப்பு எப்போவுமே. பாருங்கள், நல்லா கடைஞ்சிட்டேன். பாருங்கள், அந்த கரண்டையிலே நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ நான் வெல்லம், பொடித்த வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் மண்ணு கல்லெல்லாம் இல்லை, அதனால் நான் அப்படியே போட்டிருக்கேன். நான் ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்தேன் பாருங்களா. நான் 1 கப்பு தான் போட்டிருக்கேன் வெல்லம். நீங்கள் உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1.5 கப்பு கூட போட்டுக்கலாம். நீங்கள் 1.5 கப்பு 2 கப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு பார்த்து போட்டுக்குங்க. நான் 1 கப்புக்கு 1 கப்பு தான் போட்டிருக்கேன். நான் எங்களுக்கு இந்த ஸ்வீட்டே போதும், தித்திப்பு போதும்னுட்டு நான் 1 கப்பு தான் போட்டிருக்கேன். நல்லா வெல்லம் போட்டு ஒரு கொதி வரணுங்க. நீங்கள் மண் இருக்கிற வெல்லமாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி கரைச்சி வடிகட்டி ஊற்றுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி ஊற்றிக்குங்க. ஒரு கொதி வந்தோடனே வடிகட்டி ஊற்றிக்குங்க. நான் அப்படியே தான், மண் இல்லை வெல்லத்தில், அதனால் அப்படியே போட்டிருக்கேன். நான் இப்போ உப்பு ஒரு சிட்டிகை போட்டுக்கலாம். இப்போ வெல்லம் போட்டு நல்லா ஒரு கொதி வந்துருச்சு பாருங்களேன். உப்பு ஒரு சிட்டிகை போட்டுக்கலாம். நான் ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இப்போ ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கலாம். நீங்கள் ஏலக்காய் பவுடராக இருந்தாலும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 ஏலக்காய் எடுத்து நான் தட்டி வச்சுருக்கிறேன். நான் அதோடய ஸ்கின்னெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பவுட்ரு ஒண்டி போட்டிருக்கேன். நான் ஏலக்காய் பவுட்ரு ஒண்டி போட்டிருக்கேன். நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ வெல்லத்தோட பச்சை வாசனை நல்லா போயிட்டுருக்கும். இப்போ நம்ம ஒரு இது முந்திரி பருப்பு தாளிச்சிக்கலாம். இப்போ இந்த பாயச பாத்திரத்தை எடுத்துகிட்டு இன்னொரு பாத்திரம், தாளிக்கிற பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ நல்லா இந்த பாத்திரம் காஞ்சதும் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நம்ம பாருங்கள், பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதும் முந்திரி பருப்பு, திராட்சை நம்ம உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுங்க. நான் ஒரு அளவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன். முந்திரி கொஞ்சம், திராட்சை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ முந்திரி திராட்சை நல்லா கொஞ்சம் சவுக்குற வரைக்கும் வறுத்துக்கலாம். திராட்சை நல்லா அந்த புஷ்ஷுன்னு வர அளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம முந்திரி திராட்சை எடுத்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் நான் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அந்த தேங்காய் துருவலை போட்டு நம்ம நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் சிகப்பாக வர அளவுக்கு வறுத்துங்க. பொன்னிறமாக வருது பாருங்களேன், அந்த மாதிரி வறுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி இந்த பல்லாக கட் பண்ணுவாங்க பாருங்களேன், அந்த மாதிரி கட் பண்ணி கூட நல்லா நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம்.
நாங்கள் வந்து தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். எங்களுக்கு தேங்காய் அந்தமாரி போட்டால் கடிக்கிறது கஷ்டம். அதனால நான் இந்தமாரி துருவல் போட்டிருக்கேன் நான். இப்போ நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்கள் தேங்காய். உங்களுக்கு தேங்காய் வந்து உங்களுக்கு இன்னும் தேவைன்னா கூட போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் பாருங்களேன். உங்களுக்கு இன்னும் தேவைன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ தேங்காய் வறுத்ததை எடுத்து நம்ம போட்டுக்கலாம், பாயசத்தில் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த பாயசம். செய்கிறது ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பாயசம். இப்போ வறுத்து வச்ச முந்திரி திராட்சைலாம் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ எந்த நட்ஸ் வேணால் போட்டு வறுத்து போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் இப்போ பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு அப்படியே லைட்டாக கொஞ்சம் நேரம் ஆறுனதும் நம்ம பால் ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளரோ 3/4 டம்ளரோ ஊற்றிக்கலாம். எவ்வளோ தேவையோ அந்த அளவு பார்த்து ஊற்றிக்கலாம். ஆறட்டும் கொஞ்சம், ஏன்னா வெல்லம் போட்டிருக்கோம் பாருங்களா, அதனால் கொஞ்சம் லைட்டாக ஆறணும். பாலும் நல்லா காய்ச்சி ஆற வச்சுக்குங்க. அப்போ தான் வந்து பால் திரியாது உங்களுக்கு, இல்லைன்னா திரிஞ்சிடும் உங்களுக்கு. லைட்டாக கொஞ்சம் ஆறட்டும். பாருங்கள் இப்போ பாயசம் நல்லா ஆறிடுச்சு. பாலும் நான் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நான் ஒரு 3/4 டம்ளர் ஊற்றிருக்கேன் நான். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பால் தேவையோ அந்த அளவு பார்த்து ஊற்றிக்கோங்க. பாருங்கள் ரொம்ப சிம்பிளான பாயசங்க இது. சீக்கிரம் பண்ணிடலாம். நல்லா ஒரு பூஜை நாளில் நீங்கள் டக்குன்னு இந்த ஸ்வீட் செஞ்சு சாமி கும்பிடலாம் நீங்கள். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பாயசம். அதுமாரி யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட இந்தமாரி செய்து நீங்கள் கொடுக்கலாம். ஈவினிங் டைமில் காஃபி டீக்கு பதிலாக கூட இந்தமாரி ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம திடீர்னு எதனா ஸ்வீட் சாப்பிடணும் போல் தோணும் பாருங்களா, அப்போ வந்து நீங்கள் இந்தமாரி செய்து பசங்களாம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே இந்த பாயசம் செய்து கொடுக்கலாம் நீங்கள் வந்து பசங்களுக்கெலாம். ரொம்ப ஈஸியான பாயசம் செய்து பாருங்கள். இதோட அளவில் நான் ஐபட்டில் கொடுக்குறேன்னு பார்த்துக்குங்க. இதே அளவோடு நீங்களும் செய்து சாப்பிடுங்க. இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்தமாரி டேஸ்டி பாயசம் செய்து உங்கள் பசங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கெலாம் கொடுங்க. வணக்கம்.